மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். மாநகர சபை உறுப்பினர் மீது துப்பாக்கி பிரயோகம். யார் இவரு, என்ன நடந்த, யார் இவரை இலக்கு வைத்தாங்கன்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட, பாரிய போதைப்பொருள் வியாபாரி நாட்டை விட்டு தப்பிப்பதற்கான உதவி அளித்த வகையில மிக முக்கியமான 2 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்தும் ஆராயலாம். களுத்துறை நாகோட பகுதியில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலுக்கு பின்புறமாக இனம் தெரியாத முகத்தை மறைத்து கொண்டு வந்த ஒரு துப்பாக்கிதாரி மாநகர சபை உறுப்பினராக இருக்கின்ற சஜபே கட்சியை பிரதித்துவப்படுத்துகின்ற மந்துல பிரசன்னா மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறாரு. அதிர்ஷ்டவசமாக துப்பாக்கி இயங்காததால பிரசன்னா மயிரிழையில உயிர் தப்பினாரு. கூச்சலிட்டு கத்தியதுல துப்பாக்கிதாரி தலைமறைவான சம்பவம் பதிவானது. குறித்த தினத்தன்று பிரசன்னா தனது ஹோட்டலுக்கு பின்புறமாக இருக்கின்ற கோழிக்கூட பார்வையிட போயிருக்கிறாரு. இந்த சமயத்துல தான் இவர் மீது நெத்திக்கு மேல துப்பாக்கியை வச்சு துப்பாக்கிதாரி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறாரு. துப்பாக்கி இயங்க இல்லை, அதனால பிரசன்னா உயிர் தப்பினாரு. 9 மாதங்களுக்கு முன்னால பிரதேச சபை தேர்தல் கால பகுதியில் பிரசன்னா மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுல பலத்த காயங்களோட வைத்தியசாலையில 5 தினங்கள் பிரசன்னா சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாரு. பிரசன்னா மீது 2வது முறையாக இந்த துப்பாக்கி பிரயோகம் நடந்திருக்குது. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்னாவுடைய பாதுகாப்புக்காக பிரசன்னோட ஹோட்டலுக்கு முன்னால போலீஸ் பாதுகாப்பு சாவடி ஒன்றை நிறுவி போலீசார் பாதுகாப்பு இருந்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் பின்புறமாக இந்த துப்பாக்கி பிரயோகத்தை இந்த சந்தேக நபர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. சில தினங்களுக்கு முன்னால நீதிபதியினுடைய வீட்டுக்கு முன்னால பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் 2 பேர் இவங்களுக்கு தெரியாம பின் மதிலால ஏறி முருங்கை மரம் ஏறி நீதிபதியுடைய வீட்டுல ஆட்டையை போட்டு ஒரு திருடன் மாறி போனா. இப்படியான பல்வேறு சம்பவங்கள் நாட்டில் நடக்கிறத பார்க்க முடியுது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 மாதங்களுக்கு முன்னால ஒரு துப்பாக்கி பிரயோகம். இது குறித்த விசாரணையில இதுக்கு பின்புலமாக இருந்தது யாரு, என்ன, ஏது என்ற விஷயம் இதுவரைக்கும் ஏன் போலீசாரால கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு ஒரு கேள்வியும், கள்ளனுக்கு தேல் கொட்டியது போல இந்த ஒரு விஷயத்துல துப்பாக்கி சூட்டுக்கு சிக்கினாலும் பரவாயில்ல, விசாரணையில சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசன்னா இருக்கிறாரா? துப்பாக்கிதாரிகள் இதை ஏவி விட்டவங்க யாரு என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த அழுத்தமும் பிரசன்னா பிரயோகிக்கல ஏன் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்னாவுக்கு கொலை, கொள்ளை என்ற பல்வேறு வழக்கு விசாரணைகள் இப்போது நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல களுத்துறை நவீனுடன் இவருக்கு பிரச்சனை இருப்பதாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் ஏதோ பாதாள உலக குழுக்களுடனான முரண்பாடுதான் இதுக்கு காரணமாக இருக்கும். விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு அரசியல் முகத்திரை கிழிக்கப்பட்டோம் என்ற அச்சத்துல சூட்டு சம்பவத்துக்கு இலக்கானாலும் பரவாயில்ல, நமக்கு கௌரவம் முக்கியண்டாவாப்பா அப்படின்னு சொல்லி இந்த அண்டவான தண்டவான நான் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால எந்த அழுத்தமும் கொடுக்காம இது பற்றிய விசாரணைகளை என்ன நடக்குது என்ற ஒரு விஷயம் குறித்து அக்கறை இல்லாம இருந்திருக்கலாமோ என்ற சந்தேகமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பிறகாவது இதுக்கு பின்னால இருக்கிறது யாரு, என்ன, ஏது, எதற்காக இவர் இலக்கு வைக்கப்பட்டாரு, தனிப்பட்ட பிரச்சனையா அல்லது பாதாள உலக குழுக்களோட சம்பந்தத்துல ஏற்பட்ட பிளவுகளா, பிரச்சனைகளா அப்படின்ற விஷயங்களை போலீசார் கண்டறியணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்த துப்பாக்கிதாரி யாரு, இவரை ஏவி விட்டது யாரு என்ற பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் தினங்கள்ல நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரிய போதைப்பொருள் வியாபாரி ஒருத்தரை இந்தியாவினூடாக பிரான்சுக்கு தப்பிப்போவதற்கான உதவி அளித்த குற்றச்சாட்டுல சஜபே கட்சியினுடைய கொழும்பு மாநகர சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய உறுப்பினர் ஒருவரும் டெலோ கட்சியினுடைய மிக முக்கியமான பதவியில் இருக்கின்ற ஒரு அரசியல் பிரபல்யமான ஒருவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கைதுக்கு பின்னால் இருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 29ஆம் தேதி ஒழுகுல சேருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவலை மையப்படுத்தி ஒழுகுல சேர் 220 மில்லியன் ரூபாய் பொறுமதியான கொகைன் போதைப் பொருளோட அந்த பெண்மணியை கைது செய்யறாங்க. கைது செய்து விசாரணை செய்ததுல தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணை இயக்கியதும் இந்த போதைப் பொருளுடைய உரிமையாளர்களும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தையையும் மகனையும் இவங்க இனங்காண்றாங்க. உடனடியாக 2 பேரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணையை தொடங்குற சந்தர்ப்பத்துல தான் ஒழுங்குல செருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி பதவி உயர் கிடைச்சு கொழும்புக்கு அவர் போயிடுறாரு. விசாரணைகளை லிண்டன் சில்வா அவங்களோட தலைமையில ஒரு குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது. அப்போதுதான் போலீசாருக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்ணப்பூ பிரதேசத்துல குறித்த மகன் பிரையன் வெளிநாட்டுக்கு தப்பி போகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை திட்டமிடுறது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய இவருக்கு பின்னால தொடர ஆரம்பிச்சாங்க. இந்த பிரையன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஜபே கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மாநகர சபையின் உறுப்பினராக இருந்த
கிருஷாந்த் பிரசாத அணுகி இந்த ஒரு விஷயம் குறித்து ஆலோசனை செஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கச்சிதமாக செய்வதற்கான ஒரு நபரை இனங்காட்டியிருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வவுனியா பிரதேசத்தைச் சேர்ந்த டெலோ கட்சியினுடைய நிர்வாக செயலாளராக இருந்த முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் பராசிங்கம் அவர்களுடைய மகன் உதயராஜாவை கனெக்ட் பண்ணி விட்டாரு, இனங்காட்டி கொடுத்தாரு. இனங்காட்டி கொடுத்தது மட்டும் இல்ல, இவருடைய வாகனத்துல பிரையனை ஏற்றிக்கொண்டு உதயராஜாவை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடை செய்து கொடுத்தாங்க. இவரை கச்சிதமாக இந்தியாவினூடாக பிரான்ஸ் செல்வதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் செய்து கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உதயராஜா. இதுக்காக 20 லட்சம் பேரம் பேசப்பட்டதாகவும் முதற்கட்டமாக 5 லட்சம் பணம் பரிமாறப்பட்டதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. உதயராஜா என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்காக குறித்த பிரையனை ரோஷான் என்ற நபர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ரோஷான் அவரோட படகினூடாக இந்தியாவுக்கு கொண்டு சென்றதாகத்தான் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. இப்போது போலீசார் சஜபே கட்சியினுடைய முன்னைய நாள் மாநகர சபையினுடைய கொழும்பு மாநகர சபையினுடைய உறுப்பினர் கிருஷாந்த் பிரசாந்தையும் கைது செய்து அதற்கு பயன்படுத்தி அவருடைய ஜீப் வண்டியும் கையகப்படுத்தியதோட டெலோ கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினராக இருந்த உதயராஜா அவர்களையும் கைது செய்ததோட படகோட்டியாக இருந்த ரோஷான் அவரையும் கைது செய்து அதற்கு பயன்படுத்திய படகையும் இப்போது கைப்பற்றி விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. உதயராஜா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்டிடி நேர அரசு முடிப்பதற்கு பக்கபலமாக அரசுக்கு உதவியதாக சொல்லப்படுது. இவருக்கு உயிரச்சுறுத்தல் இருந்ததன் காரணமாக மஹிந்த ராஜபக்ஷ அவங்க ஆயுதம் தாங்கிய 35 இராணுவ வீரர்களை இவருடைய பாதுகாப்புக்காக நியமிச்ச ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. பாதாள உலக குழுக்களோட போதை வர்த்தகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வர்த்தகர்களோட அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்ற உறவு, அதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை இந்த சம்பவங்கள் படம் பிடிச்சு காட்டியிருக்கு. நாட்டை நாசமாக்குகின்ற பாதாள உலக குழுக்களுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதமும் உதவியும் இருப்பதனால்தான் இதுவரைக்கும் இந்த பாதாள உலக குழுக்களை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. பாதாள உலக குழுக்கள் தான் நாட்டை ஆளுகின்ற ஒரு சூழல் இருந்திருக்கு. அதுல இருந்து நாட்டை பாதுகாத்த பெருமை இந்த மக்களை சாரும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு வகையில இறைவன் கருணை கொண்டு அந்த ஆட்சி மாற்றத்தினூடாக நாட்டை பாதுகாத்திருக்கிறான் என்பதுதான் தெரிய வந்திருக்குது. தற்போது தந்தையை கைது செய்வதற்கான மிகப்பெரிய பிரயத்தனத்தை போலீசார் எடுத்து வருவதாக சொல்லப்படுது. கூடிய சீக்கிரம் லிண்டன் சில்வா அவங்களுடைய வலையில அந்த சுறாமீனும் நிச்சயமாக சிக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த கைது நடக்கட்டும். அந்த கைதுக்கு பின்னால பல்வேறு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் பற்றிய பல்வேறு விஷயங்கள் வெளியில் வரும். என்னதான் இருந்தாலும் பாதாள உலக குழுக்களோடு அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்ற தொடர்பு அறுக்கப்படாத வரை, வேறு அறுக்கப்படாத வரை நாடு மூடழிச்சு பெற முடியாது என்பதுதான் உண்மையான விடயம். கேள்பத்திர பத்மையோடு 6 மிக முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதுல நாமல் ராஜபக்ஷ அவங்களுக்கான விசாரணையும் தொடங்கப்பட்டது. அதே போல பிரசன்ன ரணதுங்க அவர்களும் இவரோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிரான விசாரணையும் தொடங்கப்பட்டிருக்குது. அதே போல ஹிருனிகா பிரேமச்சந்திர அவங்களுக்கும் கேள்பத்திர பத்மைக்கும் உறவு இருந்ததாக, தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுது. இது போன்ற பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களோட சம்பந்தம் வச்சதனாலதான் நக்குண்டார் நாவிழுந்தார் என்பதற்கு ஒப்ப பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் அரசியல்வாதிகளால் எடுக்க முடியாது. எனவே அரசு அதிகாரிகள், போலீஸ் தரப்பு, இராணுவ தரப்பு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்தாலும் அதை தடுக்கின்ற, அதுக்கு தடையாக இருக்கின்ற பணியையும் கச்சிதமாக அரசியல்வாதிகள் செய்து வந்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கையும் போதைக்கு எதிரான நடவடிக்கையிலும் அரசு வெற்றி கொள்ள வேண்டும். போதை இல்லாத, பாதாள உலக குழுக்களுடைய அட்டகாசம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.